இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையுமே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சபையின் ஞாயிறு பாடசாலை மாணவ மாணவருடைய சிறப்பான இந்த கிறிஸ்மஸ் மரவிழா கலை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற திருச்சபையார் அனைவரையுமே வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆரம்பம் முதல் முடிவு வருந்தும் அமர்ந்து இந்த பிள்ளைகளை நம்ம உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடமே ஒரு அற்புதமாக அருமையாக நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. தேவா சவுண்ட்ஸ் லைட்டிங் அவர்களையுமே வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கிறிஸ்மஸ் ஃபீல் இந்த இடத்துல இருக்கும்போதுமே ஒரு பண்டிகையின் எண்ணங்கள், சிந்தனைகள் கடந்து வரத்தக்கதாக ஒரு மிக நேர்த்தியாக அனைத்தையும் செய்திருக்கிறாங்க. நம்முடைய எல்சிஓ பொறுப்பாளர்கள் முழுவதும் நின்று நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. வாலிபர்கள் தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தை நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். நம்ம ஜெபித்து நாம் ஆரம்பம் செய்யலாம். இருந்தவாறு தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் இந்த பண்டிகை நாளுக்காக சோத்திரம். இந்த இரவிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய ஞாயிறு பாடசாலை பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுக்கு நீங்கள் கொடுத்த தாளந்துகளை வெளிக்கொணர்வதற்காக கடந்து வந்திருக்கிறாங்க. அதுக்காக சோத்திரம். ஆயத்தப்படுத்தின ஆசிரியருக்காக நன்றியப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதும் வந்திருக்கிற அனைவருக்கும், பங்கு பெற அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த நிகழ்ச்சியின் தலைவராம் இம்மானுவேலர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ வல்லவராம் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். விக்கிரமசிங்கபுரம் சேகரத்தின் தலைவரும் தூய பேதுரு ஆலயத்தின் போதகரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகுந்த கணத்திற்கும் உடையவராகிய நமது ஐயா அவர்களை வருக வருக என்று ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஐயரம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சபை ஊழியர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைத்து ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபை மக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஞாயிறு பள்ளி குழந்தைகளின் பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி, உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி.
1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் முதல் 55ஆம் வசனம் வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இறுதிய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால். நன்றி. நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு. மாட்டு துருவத்தில பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு. உன்னமிக்க வந்தாரு, உலகையால பிறந்தாரு, இந்த உலகையால பிறந்தாரு. கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். இருளின் ஒளியை நீக்கியே உலகின் ஒளியாய் வந்தாரு. இருளின் ஒளியை நீக்கியே உலகின் ஒளியாய் வந்தாரு. மனித வாழ்வு உயரவே தன்னை ஏழ்மையாக்கினாரே, தன்னை ஏழ்மையாக்கினாரே. கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு, அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால்.
ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. சந்தோஷம் வாழ்வில் பொங்கிடவே ராஜாதி ராஜா பிறந்தாரு. நம்ம ராஜாதி ராஜா பிறந்தாரு. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு. மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு. இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு. மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு. இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு. மகிமையின் ராஜன் உதித்ததினால். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்கு நியாய பிரமாணத்தின் முறைமைகளின்படி செய்வதற்காக அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு போகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே உமது அடியானை இப்பொழுதே சமாதானத்தோடே போக விடுவீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உமது இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்பொழுது சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகர் இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசும்படி அடையாளமாவதற்கு இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போடும் என்றார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதலாம் நாள் இருள் அகல வெளிச்சத்தை படைத்தார். 2ஆம் நாள் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக்கினார். 3ஆம் நாள் புல் பூண்டு கனிகளை படைத்தார். 4ஆம் நாள் வான்வெளியில் சுடர்களை படைத்தார். நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் படைத்தார். 6ஆம் நாள் விலங்குகளையும் தேவனின் சாயலாக மனிதனையும் படைத்தார். 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அவர் அதை பரிசுத்தமாக்கினார். விண்ணாள்பவரே, மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்கு
நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. அமைதி விருக்க ராஜன் பிறந்தாரே, அகில மகிழ அன்பை பகிர தேவன் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே ஆடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே ஆடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. குழந்தை இயேசுவை அரண்மனையில் தேடினார்கள், ஆனால் அவர் பிறந்ததோ சத்திரத்தின் முன்னணியில். இன்று அவர் உங்கள் உள்ளங்களில் பிறந்திருக்கிறார். அவரை ஆடிப்பாடி வரவேற்போமா?
ராத்திரியில் சூரியன் தானோ புத்திரட்டு வேளையிலே பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ நட்டு ராத்திரியில் சூரியன் தானோ புத்திரட்டு வேளையினில் பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மன்னகத்தில் மாதருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் ஜூன்ற ராத்திரியிலே சிற்றூரன் தொழுவிலே ஜூன்ற ராத்திரியிலே சிற்றூரன் தொழுவிலே 300 ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு 300 ரூபாய் மறியிடத்தில் மைந்தன் வந்தாரு மண்ணகத்தில் மாணிக்கமாய் இயேசு வந்தாரு Merry Christmas Happy Christmas Merry Christmas Happy Christmas Merry Christmas Happy Christmas Merry Christmas Happy Christmas அடிகளை ஏற்று விண்ணுலகம் சென்ற நம் அருள்நாதர் நம்மீது கொண்ட அன்பினால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்குள் அனுப்பியிருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சத்தம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே சத்தம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவர் அவரே 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 என்றும் என்றும் அவரே 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 என்றும் என்றும் அவரே கைவிடாமல் என்னையும் காத்தாரே ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே எத்தனை நன்மைகள் செய்தார் எத்தனை இன்பங்கள் தந்தார் எத்தனை நன்மைகள் செய்தார் எத்தனை இன்பங்கள் தந்தாரே 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 சந்தோஷம் வள்ளியே தந்தாரே 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 சந்தோஷம் வள்ளியே தந்தாரே சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவரும் அவரே 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 என்றும் என்றும் அவரே 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 என்றும் என்றும் அவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சத்தம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே சத்யம் ஜீவன் அவரே நித்யம் நித்யம் அவரே சத்திய தேவனே
wish you a Merry Christmas and a Happy New Year. நட்சத்திரத்தை கண்ணமோடு மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் என்னார்கள். மத்தேயு 2:10. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. అహర్నిశలది నహీరుడగునాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. వినూత్న యత్నమిదను నీ ఎన్నడు గనన్ వినన్ ప్రేమ నాకు చూపెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. విలాపములకు చెవినిచ్చెను శ్రమ కలాపములకు సెలవిచ్చెను. శిలానగముపైకి లాగినను సుఖ కళావళుల్ మనసులోన నిలిచెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. యెహోవనా మురళాలించెను తన మహాదయను
மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. லூக்கா 1:49. విన్నారా విన్నారా శుభవార్త శుభవార్త మన కొరకు ఈ లోకంలో రక్షకుండు పుట్టెను వచ్చెను వచ్చెను ఈ లోకానికి వచ్చెను తెచ్చెను తెచ్చెను సంబరాలు తెచ్చెను విన్నారా విన్నారా శుభవార్త శుభవార్త మన కొరకు ఈ లోకంలో రక్షకుండు పుట్టెను వచ్చెను వచ్చెను ఈ లోకానికి వచ్చెను తెచ్చెను తెచ్చెను సంబరాలు తెచ్చెను ఊరువాడ తిరిగి ఈ వార్త చెప్పేద్దాం యేసయ్య పుట్టాడని పండుగ చేసేద్దాం ఊరువాడ తిరిగి ఈ వార్త చెప్పేద్దాం యేసయ్య పుట్టాడని పండుగ చేసేద్దాం విన్నారా విన్నారా శుభవార్త శుభవార్త మన కొరకు ఈ లోకంలో రక్షకుండు పుట్టెను వచ్చెను వచ్చెను ఈ లోకానికి వచ్చెను తెచ్చెను తెచ్చెను సంబరాలు తెచ్చెను பெத்லஹேமிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார் மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார் பெத்லஹேமிலே மாட்டு தொழுவத்திலே இயேசுராஜன் பிறந்தார் மண்ணோரை மீட்க மானிடனாக இம்மானுவேலன் அவதரித்தார் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் மனதார வாழ்த்தி பாடுவோம் We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year.
பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமை உள்ள தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். Happy Christmas, oh, 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 Happy Christmas, oh, 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 Happy Christmas, ha, 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 Happy Christmas, Christmas, Happy Christmas, oh, 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 Happy Christmas, oh, 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 Happy Christmas, ha, 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 Happy Christmas, Christmas. மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. உங்களுடைய கண்கள் என்றா, உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் என்றா. லூக்கா 2:32. நான் இப்பொழுது அமலேக்கியர் வீழ்ச்சி அடைந்ததை கதையா சொல்ல போகிறேன். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்ட போது வழியில் அமலேக்கியர் என்கிற மக்கள் இனத்தோடு யுத்தம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக யுத்தம் பண்ண மக்களை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று சொன்னார். பின்பு மோசே யோசுவாவை நோக்கி, நான் நாளைக்கு மலை உச்சியில் தேவனுடைய கோலை கையில் பிடித்து நிற்பேன் என்று சொன்னார். ஆரோனும் ஊரும் மலை உச்சிக்கு போய் ஒரு கல்லை எடுத்து போட்டு அதில் மோசையை உட்கார செய்து மோசையினுடைய இருபுற கைகளை ஏந்தி பிடித்து கொண்டனர். மோசையின் கைகள் அசந்து போகாமல் இருக்க ஆரோனும் ஊரும் மோசையினுடைய இருபுற கைகளை ஏந்தி பிடித்து கொண்டனர். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் யுத்தத்தில் ஜெயித்தனர். மோசே தன் கையை தாழை விடுகையில் அமலேக்கியர் யுத்தத்தில் ஜெயித்தனர். சூரியன் அஸ்தமிக்கும் வரை ஒரே நிலையில் இருந்தனர். அதற்கு யோசுவா தன் பட்டையை கருக்கினாலே வீழ்த்தினார். அதற்கு கர்த்தர் என் ஜெயக்கொடி என்பது பொருள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி. மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற இடையர்கள் கூடி வர ஞானிகள் தேடி வர மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம்.
சத்தம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் குடிசையில கொலவை சத்தம் கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம் பங்காளி சண்டை இல்ல பாசந்தா எங்க இல்ல பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா மன்னாதி மன்னவரு மனசெல்லாம் நின்னவரு சிங்கார பாலகனா சிங்கம் போல் பிறந்தாரு மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே மார்கழி இரவின் குளிரினிலே மாமரி மகனாய் வந்துதித்தார் மாடுகள் அடையும் தொழுவத்திலே மனிதருள் மாணிக்கம் பிறந்தாரே பூமியில் நல்மனம் கொண்டவர்கள் நெஞ்சினில் அமைதியை விதைத்திடவே அமைதியின் தேவன் அவனியிலே அழகிய குழந்தையை பிறந்தாரே மகிழ்ச்சியின் பாடல் பாடிடுவோம் மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம் ஊரெல்லாம் மேளச்சத்தம் பாரெல்லாம் பாட்டு சத்தம் குயிலெல்லாம் பாட்டு பாடும் மயிலெல்லாம் ஆட்டமாடும் நாடகம் அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தை கேளுங்கள், நீங்கள் மனுஷனை விசனப்படுத்த போல என்று எங்கள் தேவனை விசனப்படுத்தி பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கற்பனையாகிய ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ளும் காலம் வரை அவரை தேனையும் சாப்பிடுவார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஒரு ஆட்டம்தான், கொண்டாட்டம்தான், பாட்டம்தான், எல்லாமே ஜாலி தான். எல்லாருக்கும் ஸ்வீட்டு இல்லை சாக்லேட் கொடுத்துடலாம். டேய் தங்கச்சி இங்கே வாடா, நான் போய் சாக்லேட் எடுத்துடலாம். சரிக்கா போயிடலாம்க்கா. என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்ன வேணும்? அக்கா மாசா கிளாஸா சூப்பரா டேஸ்டா எவ்வளோ செலவானா பரவாயில்ல, 50 பைசாக்கு சாக்லேட் கொடுங்கக்கா ப்ளீஸ். ஏம்மா மாசா கிளாஸான்ட்டு 50 பைசாக்கு சாக்லேட் கேட்கியாம்மா? இந்தாம்மா எடுத்துகிட்டு போம்மா. என்னம்மா அது இவ்வளோ நேரமாக ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கோம். ஏசப்பா பிறந்தாருன்னு சாக்லேட் கொடுக்கலாம் பார்த்தா ஒரு ஆளையுமே பார்க்க முடியலையே. கணக்கெட்டுறதுல யாரையுமே காணுமே. வா தங்கச்சி போய் பார்க்கலாம். யாரையாச்சும் இருக்காங்களா பார்ப்போமா? வா பார்ப்போம். அக்கா அட்ரஸ் செக் பண்ணுக்கா. வெயிட்ராமா, இட்ஸ் ஓகே. டே தங்கச்சி அந்த டப்பா எடு, சாக்லேட் கொடு. ஹாப்பி கிறிஸ்மஸ் சிஸ்டர். ஹாப்பி கிறிஸ்மஸ். பரவாயில்லையே, நம்ம பேசுகிற இங்கிலீஷ்லாம் அவளுக்கு புரியுது போல். ஏம்மா நம்ம பேசுகிற இங்கிலீஷே இல்லைம்மா, ஏம்மா அப்படி பண்ணுற? வாமா போகலாம் ப்ளீஸ்மா. வெயிட்மா. யூ ஆர் ஃப்ரம் விச் பிளேஸு? ஓ பிளேஸா? ஓ பிளேஸு இல்லை, விச் பிளேஸு? காக்கிநாடா பேட்டி. சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர், அட்ரஸ் சிஸ்டர் ப்ளீஸ். எங்களுக்கே ஒன்றும் தெரியாது, எங்ககிட்ட வந்து கேட்குற பாரு நீ. வாமா தங்கச்சி, நம்ம வேற எங்கேயா போய் யாருக்கா சாக்லேட் கொடுக்கலாம். டே தங்கச்சி தூரத்தில் ஒரு அக்கா வராங்க பாரு, வா நம்ம அவங்களுக்கு போய் சாக்லேட் கொடுக்கலாம். வா வா வா. அக்கா ஹாப்பி கிறிஸ்மஸ்க்கா, சாக்லேட் எடுத்துக்கோங்க. அம்மா ஏதாச்சும் கொடுங்கம்மா, 2வது கொடுங்கம்மா ப்ளீஸ்மா.
ஏம்மா என்னம்மா நீங்கள் சாக்லேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, போங்கம்மா நீங்கள். சரிம்மா, இப்போ கிறிஸ்மஸ்னு எதுக்கு எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுக்குற? 1-2 இருந்தால் கொடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இருமா, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொடுக்குறேன், அப்படி ஓரமாக போய் நில்ல. சரிம்மா, நானும் தான் பிறந்திருக்கேன், ஆண்டவரும் தான் பிறந்திருக்காது, இந்த ரெண்டுத்தில் எதுமா வித்தியாசப்படுத்துது? அப்படிலாம் இல்லைக்கா, நம்ம பிறந்தோம், ஆனால் ஆண்டவரும் பிறந்தாரு, நமக்காக சிறுவையெல்லாம் தொங்கினாரு, நம்ம பாவங்கள்லாம் தீர்த்தாரு, அப்புறம் அவ்வளோதான்க்கா கிறிஸ்மஸ்ஸு, அதான்க்கா கிறிஸ்மஸ். சரி இரு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பிட ஏதாவது இருக்கான்னு 2 தடவை உன்கிட்ட கேட்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, ஆனால் அவங்கள பார்க்க கூட உனக்கு நேரம் இல்லாமல் போச்சு. ஆனால் ஆண்டவர் அவங்கள அப்படி பார்க்கல. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாரு அப்படின்றத சொல்கிறதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்கிறது தான். இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆண்டவர் பிறந்தாரு அப்படின்றத சொல்கிறதே இந்த மாதிரி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு உதவி செய்கிறது தான். நமக்கெல்லாம் நாமன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம பாவியாகவே இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் ஏழைகளை ரசிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தார். அக்கா சரிக்கா, கிறிஸ்மஸ்னால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையை மாற்று. தேங்க்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை. பிறந்தார் 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 பிறந்தார். தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னேன். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். நன்றி. ஏசாயா 11:1-2 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் அறிவையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். நன்றி. பார்த்து நானும் ஆடிடவாட்டம். தேவாதி தேவன் பூவில் வந்தார், ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தார். இது என்ன விந்தையோ, நானும் என்ன சொல்வேனோ. ஆடுகள் பாடுகள் கைதாள போடுகள், விண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம். உன்னை பார்த்து நானும் ஆடிடவாட்டம். Say
உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். ஓ, ஓ, ஓ. நல்ல செய்தி பாருங்கும் சொல்ல சொல்லுது. பெண்கள் வந்து என்னை வெல்ல ஆட சொல்லுது. நல்ல செய்தி பாருங்கும் சொல்ல சொல்லுது. ஓஹோ நானும் ஆட்டமாடுவேன். பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஓஹோ நானும் ஆட்டமாடுவேன். பாலன் பிறப்பை எங்கும் கூறுவேன். ஆடுங்கள் பாடுங்கள் கை தாள போடுங்கள். கூட்டமே வானில் என்ன ஆட்டம். உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். தேவாதி தேவன் பூமியில் வந்தார். ராஜாதி ராஜன் மண்ணில் வந்தார். இது என்ன விந்தையோ நானும் என்ன சொல்லணும். ஆடுங்கள் பாடுங்கள் கை தாளம் போடுங்கள். விண்மீனின் கூட்டமே வானில் என்ன ஆட்டம். உன்னை பார்த்து நானும் ஆடிடவா ஆட்டம். சுத்திரம் நாதான் எவரீர் என்னை ஏசப்பா உயிரோடு எழுப்பின சுத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 37 வரை. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே என்றார். தேவதூதன் அதற்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரர் எனப்படும். இதோ உனக்கு இனத்தால் ஆகிய எலிசபெத் ஒரு புத்திரனை கற்பந்தரித்தாள். தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்தாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இதுவே 6ஆம் மாதம். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. நன்றி. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்ரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம்.
அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக மன்னிக்கணும், சபை ஊழியரை அழைக்கிறேன். அடுத்ததாக டேனியல் அண்ணன் எங்க இருந்தாலும் வரவும். தோட்டக்கார தாமஸ் அண்ணன் அவங்க வாங்க. டேனியல் அண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். தோட்டக்கார தாமஸ் அண்ணன், மிஸ்ஸஸ் ஜூலியட் கன்னிமரியால், அடுத்தது நர்சரி, கெட்வின் நர்சரி, ரியா நர்சரி, எஸ்தர் ஜான்சி நர்சரி, ஜெசிகா நர்சரி, ஜீவான் நர்சரி, கெட்சி தீபா நர்சரி, ஆருண் ஆண்டனி பிகினர், அருண் ஆண்டனி பிகினர், கேப்ரியல் ஜோனதான் பிகினர், ஆல்வினோ பிகினர். பிள்ளைங்க வர்றவங்க மேல வந்து வாங்கிருங்க. ஜெனிஷா டெனிஷா, ஆமா பென்சிகா, ஜீவவர்ஷினி, ஜெனிஷா, ஜெனிஷா பிகினர், ஜெனிஸ் பிகினர், டெனிஷா பிரைமரி, பவுல் சாலமன், பாரதி பிரைமரி, ஜெய சஞ்சனா பிரைமரி, பவிதா பிரைமரி, டெனிஷா ஜூனியர், அனு சுஷிலா ஜூனியர், சுபஸ்ரீ ஜூனியர், டெனிஷா, அனு சுஷிலா, சுபஸ்ரீ, ரோஸ்மேரி ஜூனியர். சுபஸ்ரீ, ஹேனா இன்டர், ஜெனிஃபர் இன்டர், பிரியதர்ஷினி இன்டர். வந்த பிள்ளைகள் வன்யா ஜென்சி நர்சரி, வன்யா ஜென்சி நர்சரி, ஜெர்லின் ஸ்மித் நர்சரி, ஹெரன் பிகினர், லிஜோராஜ் பிகினர்,
பாலின் பிகினர், பாலின் லிஜோராஜ், பாலின் பிகினர். அடுத்து பெட்ரம் பிரைம். கிதியோன் வந்திருக்கீங்களா? கிதி ஆபேல் ஜூனியர், ஜோசுவா சுவி ஜூனியர். உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? ஆபே. ஜோசுவா சுவி ஜூனியர், கார்வின் ஜூனியர், ஆன்சி ஜூனியர், ஆன்சி ஜூனியர், ஜூடி. பரணி ஜூனியர், ஜெசிந்தா. எபிமா நர்சரி, இவாஞ்சலின் நர்சரி, எபிமா இவாஞ்சலின் நர்சரி, பிளஸ்வின் நர்சரி, ஆமா எபிமா, பிளஸ்வின் நர்சரி, ஜூலியர் நர்சரி, எப்சிபா நர்சரி, பிரவின்சன், பிரவீன் பிகினர், ஜோஸ்வின் பிரைமரி, நித்திலன் பிரைமரி இருக்கீங்களா? அடுத்து ஐடா ஜூனியர், ஏர்லின் ஜூனியர், ஜாய்சி ஜூனியர், எப்சிபா மார்கரெட் ஜூனியர், எப்சிபா, ஆன்சி, அடுத்து முதல் பிரிவு 20 முதல் 25 வாரங்கள் வந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல். வினோலா நர்சரி, ஜெருசா ஹெய்ச்சல் நர்சரி, வினோலா நர்சரி அந்த இருக்கா ஐயா அந்த பக்கம், ஜெருசா ஹெய்ச்சல் வந்திருக்காங்களா? டேலன் ராஜ், ஜோஸ்வா ராஜ் பிகினர், டேலன் ராஜ் பிகினர், ஜெய் சாரா பிரைமரி,
டெல்வின் சாலமோன் பிரைமரி, சுபிக்ஷா பிரைமரி, சம்மா பிரைமரி, அசின் பிரைமரி, ஏசுராஜா ஜூனியர். அசின் பிரைமரி இருக்கீங்களா? ஏசுராஜா ஜூனியர், ஜெய் பிளஸி ஜூனியர், ஜெர்லின் ஜூனியர். மெர்லின் ஜூனியர், மிஸ்பா ஜூனியர், ஜெனிஷா ஜூனியர். மிஸ்பா ஜூனியர், ஜெனிஷா ஜூனியர். ஜோஸ்பின் ஜூனியர், ஜெலின் இன்டர், ஆட்லின் இன்டர். அவ பேர் என்ன? இவ பேர் என்ன? மிஸ்ஸஸ் கீதா, மிஸ்ஸஸ் ஏசுமரியால், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா, மிஸ்ஸஸ் அமலோற்பவம், மிஸ்ஸஸ் சாந்தி, மிஸ்ஸஸ் ஜீவொலி, மிஸ்ஸஸ் மேரி பிரியா, மிஸ் ஜெசி கிளாடினா, மிஸ் ஜென்சி, மிஸ்ஸஸ் ஜெயசெல்வி, பதினான்கு வாரங்கள் வந்த ஆசிரியர்களுக்கான பரிசு சுகந்தி, மிஸ்ஸஸ் சுகந்தி, மிஸ்ஸஸ் செல்வராணி, மிஸ்ஸஸ் சாரால் மேரி, மிஸ்ஸஸ் ஜெரோலின், மிஸ் பெனிட்டா. அடுத்ததாக சிறப்பு பரிசு 20 பிகினர் ஜோசுவா ராஜா பிகினர், சம்மா பிரைமரி, ஜெனிஷா ஜூனியர். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும்
வாழ்த்துக்கிறேன். விசேஷமாக நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் இந்த பிள்ளைகளை நல்ல உற்சாகப்படுத்தி அருமையாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. அநேக வேலைகள் அவங்க இருந்தாலும் அதன் மத்தியிலே வந்து வாரந்தோறும் இந்த ஞாயிறு பாடசாலையை நடத்திட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறீங்க. அதுக்காக உங்களை வாழ்த்துக்கிறேன். அதாவது 4 பிரிவாக பிரித்து பரிசு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அதிகமாக வந்தவர்கள் பிரிவாக பிரித்து உங்கள் பிள்ளைகளும் தொடர்ந்து சரியாக ஒழுங்காக நீங்கள் அனுப்புவீங்கன்னா இந்த சிறப்பான பரிசுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது பரிசு பேர் வாசிக்கும் போது பரிசு பெற வராதவர்கள் நீங்கள் ஆசிரியரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த லிஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க. திரும்ப அந்த பேரை வாசித்து கொடுப்பது கடினம். அதனால் லேட்டாக வந்தவங்க அந்தந்த ஆசிரியர்கள் பொறுப்பாளரிடத்திலே நீங்கள் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக நல்ல விலை உயர்ந்த பொருட்களை அவங்க ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமில்லை, இந்த பிள்ளைகள் வந்து இந்த நடனம் ஆடின அனைத்து பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கும்படியாக எல்சிஎஃப்லேருந்து முழு உணவு பொறுப்பையும் அவங்க எடுத்து இந்த உணவை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. எல்சிஎஃப் ட்ரெஸரர் மற்றும் செக்ரட்டரி பொறுப்பாளர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அதே போல் இந்த டெக்கரேஷன் திரும்ப இப்போ வெளியே போய்ட்டு வந்தேன். ரொம்ப அழகாக ரோட்டில் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பண்ணி லைட்டு போட்டிருக்கிறாங்க. ஒரு பெரிய பண்டிகையின் ஒரு உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ரிஸ்க் எடுத்து நம்முடைய தேவா சவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நேர்த்தியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒளி காரியங்களை சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. தேவா சவுண்ட்ஸ் அவர்களையும் வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரலை தட்டி நம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் நமக்கு இந்த ப்ரோக்ராமை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற கெவின் ஸ்டுடியோ கடந்த வாரத்தில் 21ஆம் தேதி அதையுமே நமக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு வீடியோ எடுத்து நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய சென்ட் பீட்டர்ஸ் யூடியூப் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3 ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோடைய லிங்க்கை நம்ம வந்து நம்முடைய குரூப்பில் போட்டிருக்கிறோம். அதில் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறவங்க பண்ணிக்கிட்டோம்னா என்னென்ன நிகழ்ச்சி நம்ம அதை அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். எல்லா நடனத்தையும் நீங்கள் அதில் பார்த்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகள் ஆடின எல்லா நடனங்களையும் நீங்கள் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதிலேருந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். அந்த இன்றைய நிகழ்ச்சியை இன்னும் 2 நாளில் திரும்ப நம்ம குரூப்பில் போடுவோம். அதை பார்த்து கொள்ளலாம். அதை மிக சிறப்பாக எடுத்து வருகிற கெவின் ஸ்டுடியோ அவர்களையுமே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற எல்லாரையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன். வருகிற நாட்களிலிருந்து பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக இந்த ஞாயிறு பாடசாலைக்கு அனுப்பி வையுங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை 25ஆம் தேதி இரவு நம்ம ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். முன்னால் ஃபஸ்ட்டு வீக்கில் இருக்கும். அதாவது இன்று கிறிஸ்மஸ் பண்டிகை அன்று இரவு வைத்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. டெக்கரேஷன் மத்தியில் நம்ம நிகழ்ச்சி நடத்தினோம்னா ரொம்ப அது அருமையாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம வைப்போம்னா இந்த டெக்கரேஷன் எதுவுமே நமக்கு இருக்காது. அதனால் இந்த 25ஆம் தேதி முழுவதும் நமக்கு ஒரு பண்டிகைக்கான மகிழ்ச்சிக்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக இதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். மீண்டும் பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், வந்த பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நன்றியை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறுதி நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். விடுபட்ட சில பேர்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக விண்ணுலகை விட்டு இந்த மண் உலகில் ஓர் குழந்தை
இயேசு என்ற பெயரில் உதித்தது. இந்த அகில உலகத்தையும் படைத்த அற்புத தேவன் தாம் படைத்த இந்த மனுக்குலத்தை மிகவும் நேசித்ததால் தமது செல்ல குமாரனாம் இயேசுவை நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக இவ்வுலகிற்கு அனுப்பினார். நம்மை நமது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது. தேவன் அவரை ஓர் கன்னிகையின் வயிற்றில் உருவாக்க சித்தங்கொண்டார். கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில் இருந்த அந்த கன்னிகையிடம் உடனடியாக தேவதூதன் இச்செய்தியை அறிவிக்க விரைந்தான். யார் அந்த கன்னிகை? வாருங்கள், நாமும் நாசரேத்தூருக்கு செல்லுவோம். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? எனக்குத்தான் இன்னும் கல்யாணமாகவில்லையே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. தனக்கு திருமணத்திற்காக நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாயிருப்பதை கேள்விப்பட்ட யோசேப்பு என்ன செய்தான் என்பதை காண்போமா? இப்ப என்ன பண்றது? மரியாள் கர்ப்பமாலாம் இருக்காளா? கேட்டா தேவ குழந்தைங்கிறா. நம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? மரியாளும் பாவம், ரொம்ப நல்ல பெண். அவளை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. வேணும்னா ஒண்ணு செய்யலாம். இப்ப கல்யாணம் முடிக்க விரும்பலன்னு தட்டி கழிக்கலாம். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் உள்ள ஜனங்களின் கணக்கு பார்க்கும் பணி நடக்க இருப்பதால் மக்கள் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு உடனடியாக செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. மீறினால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இது நமது மாட்சிமை பொருந்திய பேரரசர் கட்டளை. ஐயா, இங்க தங்குறதுக்கு எதுவும் சத்திரம் உண்டா ஐயா? என்ன கணக்கெழுத புறப்பட்டு வந்தியலாக்கும்? ஆமா ஐயா, நாசரத்துல இருந்து வரோம். இது என் மனைவி மரியாள், நிறைய மாத கர்ப்பிணி. உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, போன வாரமே இங்க உள்ள எல்லா சத்திரமும் நிறைஞ்சிட்டு, திண்ணையில கூட இடம் கிடையாது.
ஐயா, ரொம்ப களைப்பா வேற இருக்கு. நானாவது பரவாயில்ல, என் மனைவி ரொம்ப சோர்வா இருக்கா. கொஞ்சம் இருங்க, இந்த பக்கத்து சத்திரத்து ஆள் வாரான், அவன்கிட்ட கேட்போம். யோ சத்திரக்காரர, இவங்க 2 பேரும் நாசரத்துல இருந்து வந்திருக்காங்க. உம்மை சத்திரத்துல இடம் இருக்கா? ஏன்பா, உனக்கு வேற வேலை இல்லையா? அவன் எனக்கு வேண்டிய ஆளு, உனக்கு வேண்டிய ஆளுன்னு சிபாரிசு பண்ணியுமே சத்திரத்துல நுழைய இடம் இல்லாம நிறைஞ்சு போய் கிடக்கு. சுத்தம் பண்ண கூட முடியல, ஒருத்தையும் கூட நகர மாட்டேங்கிறான். சத்திரத்துல உள்ள இடம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, பின்னால ஏதாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தாலும் போதும். கொஞ்சம் தயவு காட்டுங்கப்பா. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. எப்படியாவது இவங்களுக்கு உதவி செய்யுங்களேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பின்ன என்ன பண்ண? சத்திரம் உள்ள போங்க, பின்னால மாட்டு தொழு இருக்கு. மாடெல்லாம் ஓரமாக தான் கட்டியிருக்கு. என்ன சுத்தம் பண்ணாம கிடக்கு. சமாளிச்சு இருந்துக்கிடுவியன்னா இருங்க, பாவமா வேற இருக்கு. என்ன செய்ய? மரியாள், வேறு ஏதாவது இடம் தேடலாமா? வேண்டாங்க, வயிறு வலி வேற அதிகமாகிட்டே இருக்கு. இந்த இடமே பரவாயில்லங்க. ரொம்ப நன்றி ஐயா, நாங்க சமாளிச்சுக்கிறோம். ரொம்ப குளிருது இல்ல? வழக்கத்துக்கு மாறா ரொம்ப குளிராதான் இருக்குது. தேவதூதன் தேவதூதன் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சந்தோஷமான நற்செய்தியை கூறப்போகிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவரே கிறிஸ்துவாகிய இயேசு என்னும் இரட்சகர். அவர் பெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்துள்ளார். இதுவே நீங்கள் அறிந்து கொள்வதற்கான அடையாளம். நாம் உடனே பெத்லகேமுக்கு செல்வோம். தேவதூதன் அறிவித்தபடி நமக்கு அரசர் பிறந்திருக்கிறார். நாம் அவரை கண்டு வணங்கி மரியாதை செலுத்துவோம். உடனே புறப்படுங்கள். மகாராஜா, தாங்களை காண வேண்டும் என்று சாஸ்திரிகள் 3 வந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல். உத்தரவு அரசே. ராஜாவே, நீர் வாழ்க. நல்லது. யார் நீங்கள்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? என்ன காரியமாக வந்திருக்கின்றீர்கள்? நாங்கள் வான சாஸ்திரிகள், கீழ்த்திசை தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம். கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள இங்கு வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றானா? யாரங்கே? அரசே, சிறப்பான செய்தி கொண்டு வந்த இந்த வான சாஸ்திரிகளுக்கு சிறப்பான விருந்தளித்து சிங்கார மாளிகையில் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். படுத்துறங்கி சிறிது இளைப்பாரட்டும். மந்திரி, ஆவண செய்யுங்கள்.
மந்திரி. அரசே. கேட்டீரா ஒரு புதிரான செய்தியை? அரசே, செய்தி கொண்டு வந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, வான சாஸ்திரிகள். அவர்களுடைய கணிப்பு தப்பாது. அவர்களுடைய கணக்கு தப்பாது என்றால் அரண்மனையில் பிள்ளையை பிறக்கவில்லையே. யூதருக்கு ராஜா பிறந்திருப்பதால் அக்குழந்தை அரண்மனையில் தானே பிறந்திருக்க முடியும் என்று எண்ணி செய்தியை இங்கே வந்து சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வான சாஸ்திரிகள் சொன்னது முற்றிலும் உண்மையாகத்தான் இருக்கும். பிள்ளை அரண்மனையில் பிறக்கவில்லை, ஆனால் எங்கோ பிறந்திருக்கிறது என்ற உண்மை புலப்படுகிறது. என்ன? இந்த ஏரோது ராஜாவுக்கு எதிராக இன்னொரு ராஜா பிறந்திருக்கின்றானா? பிறக்கவில்லை, பிறந்திருக்க முடியாது, பிறக்கவும் கூடாது. அப்படியே பிறந்திருந்தாலும் அவனை உயிரோடு விட்டு வைக்க கூடாது. அரசே, நம் நாட்டில் உள்ள வேதபாரகர் ஆசாரியர்கள் அனைவரையும் உடனே வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா, உடனே ஏற்பாடு செய்கிறேன். மன்னர் வாழ்க. ராஜா எங்களை அழைத்தது நோக்கம் ஒன்றே. எனது ஐயம் நீங்க கேட்க இருப்பதும் ஒன்றே. வேதபாரகரே, ஆசாரியர்களே, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார்? திட்டமாக தெளிவாக சொல்லுங்கள். யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. திட்டமான தெளிவான தீர்க்கமான தீர்க்க தரிசனமாக என்ன செய்வது? கிறிஸ்து பிறந்திருக்கும் இடம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முள்ளை கொண்டே முள்ளை எடுக்க வேண்டும். சாஸ்திரிகளை கொண்டே கிறிஸ்து பிறந்த இடம் அறிந்து கொண்டு பின் ஆவணம் செய்வோம். மந்திரி. மன்னா, சாஸ்திரிகள் இங்கு வர உத்தரவிடுகிறேன். நல்லது மன்னா. சாஸ்திரிகளே, நீங்கள் சென்று கிறிஸ்து பிறந்திருக்கிடம் அறிந்து எனக்கு தெரிவியுங்கள். நானும் சென்று கிறிஸ்து என்னும் குழந்தையை கண்டு பணிந்து கொள்கிறேன். சென்று வாருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் சென்று கண்டு மீண்டும் என்னிடம் வந்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். செல்லுங்கள். எல்லோரும் பெத்லகேம் நோக்கி செல்கின்றனர். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். ராயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தார் வெகு தூரம் கையில். அவர்களுடன் சென்று அந்த பாலகனை தரிசிப்போம். ராயர் மூவர் கீழ் வந்தார் வெகு தூரம் கையில் காணி கைகள் கொண்டு பின் செல்வோம் நட்சத்திரம். நான் காணிக்கையாக படைக்க பொன் கொண்டு வந்தேன். பெத்லகேம் வந்த ராஜாவே, உம்மை நித்திய வேந்தர் என்றே கிரீடம் சூட்டும் நற்பொன்னையே வைத்தேன் உம் முன்னமே. நான் தூப வர்க்கம் கொண்டு வந்தேன். தூப வர்க்கம் நானிவே தெய்வம் என்று தெரிவிப்பேன். ஜெப தூபம் ஏறெடுப்பேன், உம் பாதம் பணிவேன்.
சர்வ லோகத்தையும் மீட்க தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதை குறிக்கும்படியாக நான் வெள்ளை போளம் கொண்டு வந்தேன். வெள்ளை போளம் நான் இவே கொண்டு வந்தேன் காட்டவுமே, துக்க பாவ பாரம் தாங்கி மறிப்பார் இவரே. கொட்டகையில் உதித்தாரே நம்ம இயேசு சாமியே. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி, நட்ட நடே ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரு இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரு இயேசு சாமி. பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. கருமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்த
கொட்டையில் உதித்தாரே இயேசுசாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. இன்னைக்கு ப்ரோக்ராம் சபைக்கெல்லாம் போய் நிறையா அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க. இந்த நாள் முழுக்க அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. ஆனாலும் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்து கொண்டு பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கும் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கும் போது சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயரம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து எங்களை வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பம் முதல் முடிவு வரை அமைதியாக பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து குழந்தைகளையும் எங்களையும் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. நான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சபை ஊழியர் அவர்களும் ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து குழந்தைகளையும் எங்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய பணிவிடையாளர் அண்ணனை சொல்லவே வேண்டாம். என்ன கேட்டாலுமே எங்களுக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. எப்போனாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்து எங்களை வழி நடத்தினாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அனைத்து ஐக்கிய சங்கத்தார் பொறுப்பாளர்கள் கமிட்டி பொறுப்பாளர் அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் உறவினர்களா வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க அமர்ந்திருந்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க. நான் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவா சவுண்ட்ஸ் அவர்களுக்கும் நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை கொடுத்து உதவியவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க கொடுத்த காணிக்கையினாலதான் இவ்வளவு சிறப்பா நாங்க செய்ய முடிஞ்சது. காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நேரத்திலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, எங்க ஆசிரியர்கள் தங்களுடைய நேரத்தையும் தங்களுடைய பிரயாசத்தையும் மட்டும் இல்ல, அவங்களும் இந்த ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்து தாங்கியவர்கள் இருக்கிறாங்க. நான் அவர்களுக்கும் இந்த நேரத்திலும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அவங்க இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இல்லவே இல்லை, அப்படித்தானே? அவங்க நல்லா கூப்பிடும் போதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தெளிவா சொல்லி எங்களை எங்க அக்கா கூப்பிடுறாங்க ப்ரோக்ராமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நேரத்தெல்லாம் சொல்லி சரியான நேரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில அவங்களும் இந்த நிகழ்ச்சியில சரியானபடி பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் அந்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் கெவின் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ரொம்ப பொறுமையா நமக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்திலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. யாருக்காவது நான் நன்றி சொல்ல மறந்திருந்தேன்னா அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக பிரயாசப்பட்ட உழைத்த நிறைய பேர் இருக்கீங்க, தன்னார்வமா உழைத்தவர்களும் இருக்கீங்க. கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க உதவி செஞ்சவங்களும் இருக்கிறீங்க. நான் அவங்களையும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஐயா அவர்கள் முடிவு ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை முடித்து தருவார்கள். அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நம்ம ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். இருந்தவாறு தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமானது நல்ல நாளுக்காக நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த ஞாயிறு பாடசாலை நடத்துகிற எல்லா ஆசிரியர்களுக்காக நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நிறைய வேலைகள் இருந்தாலும், குடும்பங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வேலைகள் இருந்தாலும் கர்த்தாவே வந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேத வசனத்தை இருதயத்திலே விதைத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் அனுப்பி வைத்திருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு வசனத்தின் விதைகளும் கர்த்தாவே அதனுடைய எதிர்காலங்களுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க அதனை கிருபையை தாங்கப்பா.
இன்ற நாளிலே பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டுமாப்பா. பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். உற்சாகமாக பிள்ளைகள் அனுப்புகிறாங்கப்பா. ஆமீன். அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட கருப்பித்தாங்க. கத்தாவே இந்த ஊழியத்திற்காக கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், செயல்பட்டவர்கள் அநேகர் உண்டப்பா. மறைமுகமாக பின்ன நின்று கத்தாவே செயல்பட்ட அநேகர் உண்டப்பா. எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமாப்பா. நாங்கள் நன்றி சொல்ல மறந்திருந்தாலும் கத்தாவே நாங்கள் செய்கிற செயலுக்கு பிரதிபலனை பரத்திருந்து கொடுக்கிற கத்தை எல்லாருக்கும் நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிறைவாய் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆமீனப்பா. தேவா சவுண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. கெவின் ஸ்டுடியோதுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆமீனப்பா. இன்னுமாக கத்தா எங்களுடைய எல்சிஎஃப் பொறுப்பாளர்கள், பொருளாளர்கள், செக்ரட்டரிக்காக ஜெபிக்கிறோம். கமிட்டி அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தாவே. உடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. ஆமீன். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் சந்தோஷம் இன்னும் எங்களுக்குள்ளாக நிறைவாய் கடந்து வரட்டும், நிறைவாய் கடந்து வரட்டும் அப்பா. தொடர்ந்து உடைய நீங்காத பிரசனம், மகிமின் பிரசனம் உடைய வழி தட்டும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய தசகிருபையும் தேவன அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் மனித பதிக்கிறப்பதாக. என் ஆத்மாவே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தை ஸ்தோத்திரி, கத்த சகல போல மறவாதே. ஆமே. கத்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடன் சென்று வருவோம். ஆமென். எல்லாத்துக்கும் நன்றி.